போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திவ்ய தஸ்நேவி சன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இம்மாதத்தின் கடைசி சனிக்கிழமை திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் வாழும் இந்த உலகம் அற்புதமானது, அழகானது, அதிசயமானது, ஆனால் மிகவும் குறுகியது. வாழ்வு என்பது வாழ்வதற்காகத்தானே, அதுவும் மகிழ்ச்சியாக வாழத்தானே. இன்பமோ துன்பமோ, வறுமையோ செழுமையோ, வாழுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதையும் நிறைவோடு வாழ்வது தானே வாழ்வின் நோக்கமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நிறைவான பரம்பொருளாக விண்ணக தந்தை இருக்கிறார். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். அவர் நிறைவின் கடவுள், இரக்கத்தின் தெய்வம், தூய்மையின் இருப்பிடம். அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் அவருடைய கட்டளையை கடைபிடித்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும்போது நிறைவுள்ளவர்கள் ஆகின்றோம். அனைவரையும் அன்பு செய், அதை பின் எதை வேண்டுமென்றாலும் செய். இது தூய அகுஸ்தினாரின் வார்த்தைகள். பகைவரையும் அன்பு செய், அதுவே வாழ்வின் நிறைவிற்கான வழி என்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அத்தகைய வாழ்வின் நிறைவை கண்டுகொள்ள அருள் வேண்டி இத்திருப்பலில் இணைவோம், இறை அருள் இறைஞ்சுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி தூய தஸ்நேவி சன்னையினுடைய அருள் உதவியை நாடி இந்த ஆலயத்திலே இந்த மாலை வேளையில் கூடியிருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற தொழில் முயற்சியை ஆசிர்வதிக்கும்படியாக தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரை வேண்டி இத்திருப்பலில் மன்றாடுவோம். இப்புனிதமான திருவிருந்தில் நாம் தகுதியோடு பங்கு பெற நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகள் தடைகளாக இருக்கின்றன. அவற்றை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே இறைவா, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும்
அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 119. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை உள்ள வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
நம்முடைய தாயினுடைய சிறப்பு நாளாகிய இன்று பல்வேறு தேவைகளோடு வாழ்வில் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைத்தனங்கள் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையோடு நம்முடைய ஆலயத்திலே நம்பிக்கையோடு கூடியிருக்கின்றோம். நம்ம ஒருவரையும் நம் தாய் வழியாக கடவுள் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார், வளப்படுத்துகின்றார், நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்றார். இந்த நம்பிக்கையினுடைய வார்த்தைகளோடு இன்றைய நாளின் அருளுரைக்கு கடந்து செல்வோம். வாழ்வினருடைய நிறைவு எதில் அடங்கி இருக்கின்றது? வாழ்வினுடைய நிறைவு எதில் அடங்கி இருக்கின்றது? இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வார்த்தை, உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். கடவுள் நிறைவுள்ளவராய் இருக்கின்றார். நிறைவு எதிலிருந்து புறப்பட வேண்டும்? நான் மற்றவர்களுக்கு எதை செய்கின்றேனோ, மற்றவர்களுக்கு நான் செய்கின்ற நன்மைத்தனத்திலிருந்து வாழ்வினுடைய நிறைவு புறப்பட வேண்டும் என்பது இன்றைய நாளினுடைய மைய செய்தியாக இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ராணி மேரி என்ற ஒரு அருட்சகோதரி அரீந்தர் சிங் என்ற ஒரு மனிதனால் 40 முறை கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். இவ்வாறு அவருடைய கொலைக்கு அவருக்கு தண்டனையாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது. அவரை எந்த ஒரு உறவுகளும் சென்று சந்திக்கவில்லை. ஏனென்றால் அந்த அருட்சகோதரி அவர்கள் அந்த அளவிற்கு மக்களிடையே செல்வாக்கு மிக்கவர்கள். மக்கள் அவரை போற்றி புகழ்ந்தனர். அத்தகைய அருட்சகோதரியை கொன்றொழித்து விட்டாரே என்பதற்காக மக்கள் யாரும் அவரை சிறையில் சென்று சந்திக்கவில்லை, அவருடைய உறவுகள் கூட. 6 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு நாள் அவரை சந்திப்பதற்காக அவருடைய உறவுகள் வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியான சொல்லப்படுகின்றது. அவருக்கு ஆச்சரியமாய்விட்டது. என்னை சந்திப்பதற்கு என்னுடைய உறவுகளா, அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்தா என்று அவர் சென்று பார்க்கின்றார். அங்கு 6 அருட்சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உம்முடைய உறவுகள், அன்று ரக்ஷாபந்தன், நீர் எங்களுடைய சகோதரர், நாங்கள் உம்மை முழுமையாக மன்னித்து விட்டோம் என்று சொல்லி அவருடைய கையிலே இந்த ராக்கி கயிறு கட்டிவிட்டு வந்தார்களாம். அவர் விடுதலை பெற்ற பின்னால் அவருடைய முதல் சந்திப்பு அந்த சகோதரி ராணி மேரி அவர்கள் இறந்திருந்த அந்த கல்லறையில் நடந்தது என்று சொன்னார். உண்மையிலே எங்கெல்லாம் நாம் பகைவரிடமும் அன்பு செலுத்துகின்றோமோ அங்கு வாழ்வின் நிறைவை அடைந்து விடுகின்றோம் என்பது இன்றைய நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்வு செய்தி. இறைவன் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே, நற்செய்தி நூலிலே தன்னுடைய விண்ணக தந்தையை பற்றி 2 நிலைகளில் சொல்லுகிறார். ஒன்று, இந்த விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வசனம். இரண்டாவது, லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், இந்த விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இவ்வாறு உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராய் இருங்கள், உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இந்த இரண்டையும் கடவுளுடைய குணாதிசயங்களாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு விண்ணகத்தந்தையினுடைய நிறைவு எதில் அவருக்கு கிடைக்கின்றது? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மீதும் இரக்கம் காட்டுவதன் மூலமாக அவருடைய நிறைவு அவரிலே புலப்படுகின்றது. இறைவன் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய நிறைவை அனுபவித்த ஒரு மனிதராக இருக்கின்றார். ரோமையர் நூல் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கின்றோம். நல்லவர் ஒருவருக்காக உயிரை கொடுப்பது உலகத்திலே நடக்கின்ற ஒரு காரியம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இதன் மூலமாக அன்பின் தன்மை என்னதென்று நாம் உணர்ந்து கொண்டோம். இவ்வாறு கடவுள் எவ்வாறு இந்த உலகத்தின் மீது இரக்கம் கொண்டு நிறைவுள்ளவராக இருக்கின்றாரோ அதுபோல இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுடைய பாவத்திற்காக தன்னை கையளித்து அவர் தன்னுடைய நிறைவை வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் நாம் அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுள்ள மக்களாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டு சட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால், யாராவது பகைவராக இருந்தால் அவர் மீது வெறுப்பு கொள்ளுங்கள், யாராவது உங்களுக்கு அடுத்திருப்பவராக இருந்தால் அவர் மீது அன்பு கூறுங்கள்.
ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருபடி மேலே சென்று பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் சட்டத்திற்கு மேலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுங்கள், இன்னும் அதிகமாக செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பு விடுக்கின்றார். அதுதான் வாழ்வில் நிறைவிற்கான வழி. எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்வின் நிறைவிற்கான வழி எங்கு இருக்கின்றது? நம்மை அடுத்திருப்பவரை மட்டுமல்ல, பகைவரும் அன்பு கூறுவதில், பகைவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதில் வாழ்வின் நிறைவு அடங்கி இருக்கின்றது. இறைவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் தொங்கிய போது அந்த ஒரு நிறைவை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்கின்றார். அதனால்தான் கைகளை விரித்து தந்தையிடம் எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னை அர்ப்பணித்தார். நாமும் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய நிறைவை பெற்றுக்கொள்ள நாம் யார் யாரோடெல்லாம் மனத்தாங்களோடு இருக்கின்றோமோ, யார் யாரெல்லாம் மன்னிக்க நம்மால் இயலாமல் இருக்கின்றோமோ, ஏற்றுக்கொள்வதற்கு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ, அவர்களை மன்னித்து வாழ்வின் நிறைவை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியில் அதற்கான அருளை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டவும் நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள், பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் ஆகியோரை நிறைவாக ஆசிர்வதியும். அவர் பணியை திறம்பட செய்ய தேவையான அருளையும் ஆசிரையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா என்று கூட்டிற்கு இணங்க பணிவுடன் துணிவுமிக்க ஆட்சியாளர்கள் வரவும், சிரம் தாழ்த்தி கரமுயர்த்தி மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புதான் உன் பலவீனம் என்றால் உலகில் நீதான் மிக சிறந்த பலசாலி என்ற அன்னை தெரசாலின் வார்த்தைகளுக்கேற்ப பிறரை அன்பு செய்யும் நல்மனதை எங்களுக்கு கொடுக்கவும், அதனால் ஏற்படும் துன்பங்களை மனமகிழ்வுடன் ஏற்கும் துணிவை தந்தரல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் நிறைவே எம் இறைவா, என் தலத்திருச்சபையை வழி நடத்தும் எம் பங்கு தந்தையை நிறைவாக ஆசிர்வதித்தருளோம். உமது அருளை நாங்கள் பெற கருவியாக நீர் தேர்ந்தெடுத்த அவரை நிதமும் வழிநடத்தி அவர் எடுக்கும் முயற்சிகள் நன்மையான காரியங்களில் நாங்கள் இணைந்து செயல்படவும், நீர்தாமே அவரின் வழக்கரமாக இருந்து செயல்படவும் இறைவாவுமே மன்றாடுகிறோம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க எம்மை அழைக்கும் அன்பிறைவா, மாதா தொலைக்காட்சி வாயிலாக இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்கும் அனைத்து இறைமக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களின் தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எங்கள் புகலிடம் பராமரிப்புமான இறைவா, நாங்கள் உமது பிள்ளைகள். எங்கள் உள்ளத்திலிருந்து உம்மை நோக்கி எழுப்பிய மன்றாட்டுக்களை எல்லாம் உமது பேரிரக்கத்தினால் எங்களுக்கு பெற்று தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு விமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, தர்மையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கையோடு உம்முடைய திருவடிகளில் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கி நிறைவாக ஆசீர்வதித்தருளும். என்னென்ன தேவைகளோடு ஏக்கங்களோடு
எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்றார்களோ ஒவ்வொருவருடைய உள்ளத்து விருப்பங்களை ஆண்டவரை நிறைவேற்றி தந்தருளும். இன்றைய நாளில் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பத்திற்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் செய்கின்ற தொழில் முயற்சியை ஆசிர்வதியும். எந்தவித நோய் நோக்காடுகளோ வியாதி வருத்தங்களோ தீமையின் ஆதிக்கங்களோ அவர்களை அண்டாமல் நீர்தாமை பாதுகாத்து கொள்ளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜான் ரோசி இந்த குழந்தையை ஆசிர்வதியும். நல்ல உடல் உள்ள நலம் தாரும், கல்வி செல்வத்தை தாரும், எதிர்கால வாழ்க்கையை நிறைவாக கொடுத்தருளும். எங்களுடைய குடும்பங்களின் நன்மையான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று காத்திருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்து விருப்பங்களையும் ஆண்டவரை நிறைவு செய்தருளும். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் நீர்தாம் எங்களை பாதுகாத்தருளும். கடன் தொல்லைகளோடு பொருளாதார சிக்கல்களோடு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர்தாமே நல்ல வாழ்க்கை நிலை தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திறவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திறவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான தூய தஸ்நேவி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றது, நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லியறேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லாதரவால் தொடர்ந்து காத்தருளும். விண்ணக படிப்பினைகளால் நீரை நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாற்றுக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.
ஆமென்.